மாணவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். மற்ற கட்சிகள் போலியான வாக்குறுதிகளை மட்டுமே அளிப்பதாக ராஜஸ்தான் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல்களால் இந்தியாவின் மதிப்பே உலக அரங்கில் சரிந்திருந்ததாக பிரதமர் மோடி விமர்சனம். தற்போது இந்தியா வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதை உலக நாடுகள் ஆச்சரியத்துடன் பார்ப்பதாக பேச்சு. மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. டெல்லியில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி இணைந்து வெளியிட்டனர். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி. பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து சாதியினருக்கும் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மத்திய அரசு பணிகளில் 30 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என காங்கிரஸ் வாக்குறுதி. 2025ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் உறுதி. 12ஆம் வகுப்பு வரை கல்வியை கட்டாயமாக்கும் வகையில் சட்டம் திருத்தப்படும் என தேர்தல் அறிக்கை வெளியிட்ட காங்கிரஸ். 2024 மார்ச் 15ஆம் தேதி வரையில் செலுத்தப்படாமல் உள்ள கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் வாக்குறுதி. மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி. ரயில்களில் ரத்து செய்யப்பட்ட முதியோருக்கான கட்டண சலுகை மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றும் உறுதி. மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதை மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் என்றும் தேர்தல் அறிக்கை. மத்திய அரசு கொடுக்கும் பணத்தை குரங்கு கையில் பூமாலை கிடைத்ததை போல் திமுக அரசு கையாள்வதாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை விமர்சனம். முறையான நூல் வங்கியை ஆரம்பித்து நூல் விலை உயர்வு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என கூறி பரப்புரை. திமுக காரங்களுக்கு மோடி பணம் கொடுத்தா என்ன தெரியுமா? குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி. அந்த பூமாலை எடுத்து இவங்களே போட்டுக்குவாங்க, கழட்டுவாங்க, திப்பாங்கிறது ஒன்றுமே இருக்காது. ஸ்மார்ட் சிட்டிக்கு 1400 ரூபாய் கொடுத்து குரங்கையிலே பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகை உறுதி செய்யப்படவில்லை என அண்ணாமலை விளக்கம். ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வர இருப்பதாக கூறப்படுவது குறித்த கேள்விக்கு பதில். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரும்பொழுது மட்டும்தான் அவர்களால் கண்காணித்து அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்று கன்ஃபார்ம் சொல்றேன். நீட் தேர்வுக்கு விலக்களிக்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது தேர்தல் நாடகம் என சீமான் விமர்சனம். அரசியல் அடிப்படை தெரியாமல் இடஒதுக்கீடு குறித்து காங்கிரஸ் கட்சி பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. அதிக வாக்குகளை பெற்றிடுவேன் என்பதாலேயே தனக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்படவில்லை என சீமான் பேட்டி. தனக்கு மறுக்கப்பட்ட கரும்பு விவசாய சின்னத்தை சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கியது ஏன் என சீமான் கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை, கோவை உட்பட தமிழகத்தின் 44 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்களின் அடிப்படையில் 8 முன்னணி அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடு, அலுவலகங்களில் ரெய்டு. விசைத்தறி தொழிலாளியின் வீட்டில் காலை உணவு சாப்பிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. கோவை எலச்சிபாளையம் கிராமத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு. மயிலாடுதுறையில் வனத்துறையினர் வைத்துள்ள கூண்டுகளில் சிக்காமல் சுற்றி வரும் சிறுத்தை. சித்தார்காட்டில் கழுத்தில் கடிபட்ட காயத்துடன் ஆடு ஒன்று இறந்து கிடப்பதால் சிறுத்தை இடம்பெயர்ந்திருக்கலாம் என சந்தேகம். மயிலாடுதுறையில் சிறுத்தையை பிடிக்க மேற்கொள்ளும் பணிகளின் போது கூட்டம் கூடி சத்தம் எழுப்புவதால் இடையூறு ஏற்படுவதாக தகவல். சத்தம் கேட்டு சிறுத்தை ஓடிவிடுவதால் பொதுமக்கள் வனத்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்க மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் இன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பு செய்ய காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு. தேர்தல் காலத்தில் சர்ச்சைக்குரிய திரைப்படத்தை ஒளிபரப்ப வேண்டாம் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தார்.
வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்தவரின் நேர்மையை நிரூபிக்க 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்ய உத்தரவு. ஏற்கனவே ஒரு வழக்கு உள்ள நிலையில் ஒரே விஷயத்துக்காக எத்தனை வழக்கு தாக்கல் செய்ய போகிறீர்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.